பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜேஸ்வரியின் அன்பு வணக்கம். அற்புதம், ஆனந்தம். மெய்யன்பர்களே, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை பேசலாம். நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எழுதணும். நம்ம எழுதுறதுனாலே நல்ல காரியங்கள்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சால் அதுக்கு டைம்லாம் கிடையாது. எந்த நாளாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிங்கன்னா அதில் தோஷங்கள் கிடையாது அப்படிங்கிறது சித்தருடைய கான்செப்ட். சித்தர்கள் சொன்னது விஷயம். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னால் 3 மணி தொடங்கி 5:30 மணி வரைக்குமே பிரம்ம முகூர்த்தமான டைமிங் அது. சூரிய உதயத்துக்கு முன்பாக 3 மணிலேருந்து அதை ஆரம்பிச்சணும்னு வச்சுங்க. ஒரு பேச்சுக்கு 3 மணிலேருந்தே செஞ்சுக்கலாம். 3:30 மணிலேருந்து பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்த இந்த வேளையில் அதிகாலை சுப வேளைன்னு சொல்லுவாங்க. இந்த அதிகாலை சுப வேளையில் இந்த சுப காரியங்கள், அதாவது அந்த காரியம் சுப காரியமான அது வேற விஷயம். எந்த காரியம் செய்தாலும் சுபமாக முடியும். அது நீங்க செய்யறது என்ன பண்றீங்களோ தெரியாது, அது சுபமாக முடியும். ஏன்னா அந்த தருணம் அப்படிப்பட்டது. அப்ப அந்த அதிகாலையில இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கணபதி ஹோமமே நம்ம பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் பண்ணணும். பூஜை புனஸ்காரங்கள், இந்த விஷயங்கள்லாம் மகாலட்சுமி ஹோமம், இதெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்க அதாவது இந்த மாதிரி ஹோமம், அதாவது உங்களுக்கு சுபத்தை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கி செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை பலனை நீங்க அடையலாம். ஆனால் நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை விட்டுட்டு தாலி கட்டுறதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ கல்யாணம் பண்றீங்க, சுபயோக சுபதினத்தில்னு போடுவான். யோகம் செயல்படும். யோகம் இந்த யோகம் வஜ்ர யோகம், சுபயோகம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்கு. இந்த யோகங்கள் எல்லாம் பகல்லையும் இருக்கு. இது டைம் இல்லை. இந்த யோகங்கள் இருக்கா இல்லையா, வியாதிவாத யோகம் கூட இருக்கும். அது மேட்டரே இல்லை, விஷயமே இல்லை. நான் என் அனுபவத்தை சொல்றேன். இந்த 3 to 5 இருக்கு பார்த்தீங்களா, அந்த 3 to 5 நீங்க செஞ்சு பாருங்க. எதா இருந்தாலும் அது மட்டும் இல்லை, 3 to 5 3 மணிக்கு எழுந்தோ இல்லை 3:30 மணிக்கு எழுந்தோ இல்லை 4 மணிக்கு எழுந்தோ தலை குளிச்சுட்டு 4 மணிக்கு எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு 4:30 மணிக்கு மேலே ஒரு 10 நிமிஷம் தியானம் தவம் இல்லை சாமி கும்பிடுங்க. உங்கள் பாஷையில் சொன்னால் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வரக்கூடிய கதிரவனுக்காக, சூரிய பகவானுக்காக காத்துக்கிட்டுருங்க. கிழக்க தோன்றும்ல, என்னைக்கு நீங்கள் சூரிய பகவானுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ அப்போ நீங்கள் காத்துட்டு இருக்க நேரம் பிரம்ம முகூர்த்தம். அப்போ ஏன்னா சூரியன் வரல, சூரியன் வராத வரைக்குமே பிரம்ம முகூர்த்தம் இருக்கிறது என்று பொருள். இந்த காலகட்டங்களில் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இதுதான். ஆனால் நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கண்ட நேரத்தில் இப்போ கணபதி ஹோமமே 10 மணிக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. தாலி கட்டுறதை பார்த்தா, சார் எம்எல்ஏ வரல, எம்பி வரல, அமைச்சர் வரலன்ட்டு அவங்க வரும்போது தான் பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு காலையில் 10 மணிக்கெல்லாம் தாலி கட்டு நடந்துட்டு இருக்கும், 11 மணிக்கு தாலி கட்டு நடக்கும், 12 மணிக்கு அவங்க சௌரியத்துக்கு பண்ணுறது. இதெல்லாம் ஏற்படுவதில்லை. சுபவேளை என்பது அதிகாலை தான் சுபவேளை. நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யறேன்னு சொல்லிட்டு மற்ற நேரங்களில் செய்யற காரியங்கள் இருக்கு. மற்ற நேரங்களில் தான் நிறைய செய்யறாங்க. அதாவது ஒரு ஆலயத்துக்கு போறது கூட நான் சொல்றேன், தொடங்கிறது ஒரு காரியம், பெரிய காரியம், அது முடியணும், சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா தயவு செய்து நீங்க தூங்குறதெல்லாம் பார்க்காதீங்க. நான் சொல்ற மாதிரி 4 மணிக்கெல்லாம் இது பண்ணிட்டு அந்த இதை நோக்கி கிளம்பிடுங்க. அதாவது அந்த ஆலயத்தை நோக்கி கிளம்பிடணும். இன்னொரு விஷயம், கண்டிப்பாக ஆலயம் என்பது 6 மணிக்கு மேலே தான் இப்போ நிறைய கோயில்கள்லாம் திறக்கப்படுது. அரசு உடைய பாதுகாப்பில் இருக்கிற கோயில்கள் அப்படித்தான் இருக்கு. நான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே இறைவனை வழிபடுகின்ற நேரம் என்னன்னு கேட்டால் 3 to 6 இதுதான் வழிபாட்டு நேரம். பெருமுகூர்த்தத்தில் தான் இறைவனை, ஈசனை, பெருமாளை பூஜிக்கக்கூடிய பூஜை நேரமே அதுதான். நீங்க அதுல போய் எல்லாம் இது பண்ணிட்டு 6 மணிக்கு அப்புறம் சூரிய உதயத்துக்கு பிறகு கோயில்களுக்கு போய் இதெல்லாம் பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யுதுங்கிறது ஒரு 50% தான். அதை நான் எல்லாரும் நீங்க ஒத்துதான் ஆகணும். இதுக்கு ஏதாவது மாற்றங்கள் இந்த நாட்டில் வந்துச்சுன்னா முதல்ல சந்தோஷப்படுறது என்னை போல சித்த வித்தியார்த்திகள். ஆகவே அன்பர்களே, நீங்களும் எல்லா பக்தர்களும் சேர்ந்து வேண்டுகோள் வைங்க. அரசின வேண்டுகோள் வச்சு நீங்க முதல்ல எந்திரிக்கணுமே. அரசாங்கம் கூட திறந்துடும் கோயிலை. நீங்க 4 மணிக்கு எழுவீர்களா? 4 மணிக்கு எழுந்து பாருங்க. 4 மணிக்கு கண் நோய் வராது உங்களுக்கு. முதல்ல கண்ணாடி அகற்றிடலாம். 4 மணிக்கு எழுந்து பாருங்க. கண்களில் இருக்கக்கூடிய திரை மாறும்.
கண்ணுக்கு மிக மிக நல்ல விஷயம் அது. யார் ஒருவர் பித்தநாடி, அதாவது உங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? உடம்புல பித்தநாடி அதிகரிக்கிற நேரம் 6 மணிக்கு மேல 9 மணி வரைக்கும் ஓடுது. பித்தநாடி தான் ஓடும். காலையில ஓடுறது பித்தநாடி. இந்த பித்தநாடியில நீங்க தூங்க ஆரம்பிச்சீங்கன்னா மொத்த நாடியுமே பித்தநாடியுடைய சூட்ல போயிடும். அப்போ உங்க நாடி எந்திரிக்காது ஐயா. இதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்ப நீங்க சவளப்புள்ள மாதிரி சோண்டு போயிடுறது, சத்தற்றவர்களாக இருந்து திக்கற்றவர்களாக மாறி விடுவது நல்ல விஷயம் எதுவுமே. நீங்க பாருங்க, வளர்ச்சி பெற்ற யாரை வேணாலும் நீங்க தூக்கம் வரலன்னு அவங்க சொல்லுவாங்க. பெரிய ஆட்கள் அப்புறம் பாருங்க, எனக்கு தூக்கம் வரலைங்களே, இது இயற்கையே மாற்றிடும். நல்ல நேரம் இருந்தால் தூங்க மாட்டீங்க நீங்க. 4 மணிக்கு மேல் விழிப்பு வந்து விடும். 4 மணியே ஆச்சு, 4 மணிக்கெல்லாம் உங்களுக்கு விழிப்பு வந்துடணும். அந்த நிலைக்கு நீங்க போயிட்டாலே நீங்க பெரிய விஐபி ஆக போறீங்கன்னு அர்த்தம். சுருக்கமான விஷயம். ஆகவே பிரம்ம முகூர்த்தம் என்பது உங்களுடைய அனைத்து பாவங்களையும் அனைத்து தோஷங்களையும் போக்க வல்லமை பெற்ற அதிகாலை நேரமே, அதிகாலையே சுப வேளையாக இருக்கிறது என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பெருமுகூர்த்தத்தில் எழுந்து நீங்க இறைவனை வழிபடுவதற்கான பணிகளை பாருங்கள். அற்புதம், ஆனந்தம்.